கர்நாடகாவின் மண்டியா மாவட்டத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது மாற்று சமுதாயத்தினர் நடத்திய கல்வீச்சு சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. கண்டிப்பாக. முதல்ல இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா, மண்டியா மாவட்டத்தில் இருக்க மத்தூர் அப்படின்ற பகுதியில தான் வழக்கம் போல, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு இறுதி ஊர்வலமானது, அதாவது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமானது நடைபெறும். விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று அருகே உள்ள காவிரி ஆற்றில் கரைப்பது வழக்கம். இது போலதான் இந்த ஊர்வலமும் தொடங்கியது. ஊர்வலமானது ராம் ரஹீம் நகர் என்ற பகுதியில் வரும் போது மாற்று சமுதாயம், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், சில சமூக விரோதிகள் ஊர்வலத்தில் சென்றவர்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். இதுதான் அங்கு வெடிக்க இருந்த வன்முறைக்கான முதற்கட்ட காரணம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சொல்றாங்க. இந்த கல்வீச்சு தாக்குதல் நடந்த உடனேயே அங்கு ஒரு குழப்பமான சூழல் ஏற்பட்டு அங்கு ஊர்வலத்தில் இருந்தவர்கள் அங்கிருந்த பொதுமக்களை தாக்க தொடங்குகிறார்கள். இது வன்முறையாக வெடிக்கிறது. இரு தரப்பினர், அதாவது இந்த அமைப்பினரும் அதே போல அங்கிருந்த இஸ்லாமிய அமைப்பினரும் ஒருவரை ஒருவர் கண்மூடித்தனமாக தாக்கிக் கொள்கிறார்கள். ஊர்வலத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியவில்லை. உடனடியாக கூடுதல் போர்ஸ் வரவழைக்கப்பட்டு அங்கு தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இருப்பினும் அந்த பகுதியில் என்றால் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்திருப்பது, குறிப்பாக அந்த கல்வீச்சு சம்பவம் நடந்திருப்பது இந்துக்களிடையே மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அங்கு ஒரு பதட்டமான சூழல் உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக அங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு என்பது தற்போது போடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த உடனேயே 24 மணி நேரத்திற்கு 144 தடை உத்தரவு அந்த பகுதியை சுற்றிய 1 கிலோமீட்டருக்கு போடப்படுவதாக மாவட்ட கண்காணிப்பாளர் அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அங்கு நிலைமை கட்டுக்குள் இருந்தாலும் கூட மீண்டும் எதுவும் வன்முறை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அங்கு கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.